நம்ம இன்றைக்கி எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூர் டு மனோரா. மனோராங்கிறது தஞ்சாவூர், ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை, பட்டுக்கோட்டையிலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர், மல்லிப்பட்டினம், மல்லிப்பட்டினத்துலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் உள்ளார மனோரா அமைஞ்சிருக்கு. இந்த மனோராங்கிறது பார்த்திங்கன்னா, மாவீரன் நெப்போலியனுக்கும் ஆங்கிலேயருக்கும் நடந்த சண்டையில் ஆங்கிலேயர் ஜெயிச்சதுக்காக 2ஆம் சரபோஜி மன்னனால் கட்டப்பட்ட ஒரு நினைவு இடம் தான் இது. இங்கே டூரிஸ்ட் ஸ்பாட்டாக நிறைய மக்கள் இங்கே வந்துட்டு போயிட்டுருக்காங்க. நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பீச்சுன்னு சொல்கிற அளவுக்கு இங்கே ஒன்றும் கிடையாது. இது பீச்சாக நான் சொல்ல மாட்டேன். இங்கே குளிக்கிறதுக்கோ விளையாடுறதுக்கோ அந்த மாதிரி இடமா எனக்கு தெரில. இங்கே போட்டிங் இருக்குது. நாங்கள் மெயினாக அதுக்கு தான் வந்தோம். ஏன்னா ரொம்ப கம்மியான ஒரு விலையில், ரொம்ப கம்மியான ஒரு அமௌண்ட்டில் நம்ம கடலூரில் பயணம் செய்யணும் அப்படின்னா, இது தஞ்சாவூர் மக்களுக்காக இருக்கட்டும், தஞ்சாவூர் சுற்றி உள்ள இருக்கிற மக்களுக்காக இருக்கட்டும், இது ரொம்ப சிறப்பான ஒரு இடம்னு நான் சொல்லுவேன். ஏன்னா பெரியவங்களுக்கு 100 ரூபா, சின்ன பசங்களுக்கு 50 ரூபா தான். இந்த அமௌண்ட்டில் கடலூரில் ஒரு 20 நிமிஷம் நம்ம போயிட்டு வரோம் அப்படிங்கிறது பெரிய விஷயமா எனக்கு தெரியுது. நான் அதுக்காக தான் என் பையனை அழைச்சிட்டு இங்கே வந்திருக்கிறேன். போட்டில் ஏறியாச்சு. இப்போ போட்டில் பார்த்தீங்கன்னா, நாங்கள் 20 பேர் போகிற போட்டில் தான் ஏறியிருந்தோம். 20 பேர் போகிற மாதிரியான ஒரு போட்டும், 8 பேர் போகிற மாதிரியான ஒரு போட்டும் இருக்குது. மேக்ஸிமம் அவங்க 20 பேர் போகிற மாதிரி இருக்கிற போட்டு தான் எடுக்கிறாங்க. இந்த 20 பேர் போகிற போட்டில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் முன்னாடி போயிட்டீங்க அப்படின்னா, முன்னாடி நீங்கள் உங்களை உட்காந்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் பின்னாடியே லாஸ்ட்டில் உட்காந்திங்கன்னா உங்களுக்கு வியூ பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நாங்கள் போயிட்டுருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அலைகள் ரொம்ப இல்லை. ஒரு சில இடத்துல சின்ன சின்ன அலைகள் வரப்போகும்போது அந்த ஒரு த்ரில்லிங்கான ஒரு அனுபவம் வருது. ஆனால் அலைகளே இல்லை ரொம்ப மேக்ஸிமம். இது ஒரு சில டைம் தான் கரை நோக்கி காற்றடிக்கும் போது தான் அலைகள் அதிகமாக இருக்குமா. மற்ற டைம்லாம் இந்த கடல் அமைதியாக தான் இருக்கும் அப்படின்னு போட் ஓடுற அண்ணா சொன்னாப்புல. இப்போ போட் 20 நிமிஷம் கடல் உள்ளார நம்ம ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வருவாங்க. மேக்ஸிமம் ஓரளவுக்கு தூரமாக தான் அழைச்சிட்டு போகிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், நாங்கள் இருக்கிற இடத்துக்கும் கரைக்கும் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு. நாங்கள் இன்னும் தூரமாக போயிட்டு அங்கேருந்து ரிட்டர்ன் வந்துட்டுருக்கும் போது எடுத்த வீடியோ இது. இருந்துச்சு எப்படி இருந்துச்சு கடல் பயணம்? என்ன எக்ஸ்பீரியன்ஸ், எப்படி ஃபீல் பண்ண? இதானே முதல் தடவை கடலில் போயிருக்க? நல்லா இருந்துச்சுன்னா என்ன சாதாரணமாக சொல்லிட்டேன். என்ன பஸ்ஸில் போன மாதிரி இருந்துச்சா? எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சா? அதை முடிச்சுட்டு வெளியில் வந்தோம்னா சின்னதாக ஒரு கேமு, அது மட்டும்தான் அங்கே இருந்துச்சு கேமுன்னு. நாங்கள் போன டயத்தில் நம்மளால் கண்ணாடி போட்டுக்கிட்டே சட்டுன்னு எல்லாத்தையும் சுட்டு தள்ளினாப்புல. இதுக்கு மேலே இங்கே இருந்தோம்னா சுட்டுக்கிட்டே தான் இருப்பாப்புல அப்படின்னு கேமை முடிச்சுட்டு இங்கேருந்து கிளம்பிட்டோம். அடுத்து நாங்கள் போன இடம் பார்த்திங்கன்னா மல்லிப்பட்டினம். அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டருக்கு கொஞ்சம் முன்னாடி. இங்கே மல்லிப்பட்டினத்தில் பார்த்திங்கன்னா மல்லிப்பட்டினம் ஹார்பர் இருக்குது. இந்த ஹார்பரில் பார்த்திங்கன்னா நம்ம ஃபோட்டோ ஷூட்டுக்கு தரமான ஒரு இடமா இருந்துச்சு. அங்கே நாங்கள் மொபைல்லே எடுத்த ஒரு 2-3 ஃபோட்டோ இதெல்லாம். இதை தாண்டி அங்கே நம்ம பசங்களோட போகிறோம், ஒரு 2-3 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா சரியான ஒரு இடமா எனக்கு தெரிஞ்சிச்சு. இந்த இடம் பார்த்திங்கன்னா ஓப்பனாகவே இருக்குது. நம்ம பைக்கை நம்ம உள்ளார வரைக்கும் எடுத்துகிட்டு போகிற மாதிரி பைக்கோ காரோ நீங்கள் தாராளமாக திருப்பிட்டு போகிற அளவுக்கு அந்த இடம் ஃப்ரீயாக இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு இது இன்னும் கொஞ்ச நாள் தான் இப்படி இருக்கும். இதுக்கப்புறம் எப்படியும் உள்ளார பைக்கோ காரையோ அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். முடிஞ்சுன்னா அதுக்குள்ளே நீங்கள் உள்ளார போய் என்ஜாய் பண்ணிக்கோங்க.